வந்து ரொம்ப மோசமா பேசிட்டே போறாங்க. அத பார்த்துட்டு வந்து செமையா நிவின் செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. ச்சே! நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி மனுஷ ஜென்மமா இல்லையான்னே உனக்கு எனக்கு தெரியல. இந்த மாரி ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்ல உலகத்துல எங்கேயுமே. உன் சந்தேக புத்தி இவ்ளோ தூரம் போகுமா? அடுத்தவங்கள அழிக்கிற மாதிரி உன் சந்தேக புத்தி போயிடுச்சு. ச்சீ! உனக்கு கேவலமா இல்ல? உனக்கு என்னலாம் வந்து அந்த விஜய் பண்ணியிருப்பாரு. ஆனா நீ அவருக்கு கொஞ்சம் கூட நன்றின்றது இருக்கா உனக்கு? மனசாட்சின்றது இருக்கா உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே போறாரு. அதுக்கு நிறுத்துறீங்களா? எனக்கா மனசாட்சி இல்ல. எப்போ வந்து புருஷன வச்சுக்கிட்டே வந்து இன்னொரு புருஷனுக்கு அலையிறாளே! அவளுக்கு தான் மனசாட்சி இல்ல அப்டின்னோனே செம்ம டென்ஷன் ஆயிறாரு. ச்சீ! காவேரி பத்தி உனக்கெல்லாம் பேசுறதுக்குலாம் அருகதையே கிடையாது. காவேரியோட கால் தூசி கூட நீ வரமாட்ட. உன்ன மாரி ஒரு கேவலமானவள நெனச்சாவே அருவெறுப்பா இருக்கு. சுயநல பேய் நீ. சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவ. நீ சுயநலத்துக்காக என் மனசு என்னன்னு தெரியாம என்ன வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கனவ தானே! உன்கிட்டருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஆமாமா. நான் வலுக்கட்டாயமா தான் கல்யாணம் பண்ணேன். ஆனா அவள மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்படியே கூடவே இருக்கலான்னு பிளான் பண்றாளே! அவள மாதிரி நான் கிடையாது. இங்க பார், இன்னொரு தடவ காவேரிய பத்தி ஏதாவது தரக்குறைவா பேசுனேன், நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்ன மனுஷனாவா இருக்கீங்க? என்கிட்ட எப்பவுமே சண்டை போட்டுருந்தா ச்சீ! நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்கிட்டலாம் சண்டை போடுறாங்க. உன்கிட்ட முதல்ல பேசுறது, பழகுறது, உன்ன பார்க்குறது எல்லாமே பெரிய பாவம். நான் பாவம் பண்ணியிருந்தா தான் இதெல்லாம் பார்க்க முடியும். மரியாதையா இங்கேருந்து கிளம்பி போயிடு. உன்ன பார்க்கவே எனக்கு நான் ஏன் கிளம்பி போணும்? இது என் வீடு. எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சட்டப்படி உங்க பொண்டாட்டி நானு. அதனால நான் இங்கே தான் இருப்பேன். ஓ! அப்படியா? நீ இங்கே தான் இருப்பியா? சரி, சரி. இருந்துக்கோ, இருந்துக்கோ. ஆனா இதுக்கப்புறம் உன் மூஞ்சில முழிப்பேன்னு கனவுல கூட நெனச்சு பார்க்காத. அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயி நேரா வந்து ரூமுக்கு போறாரு. ஒண்ணும் புரியாம பின்னாடியே போறாங்க யமுனா. "நீ என்ன பண்றீங்க?" அப்படின்னோனே, "வாய மூடின்னு போயிடு. மரியாதை கெட்டுரும் உனக்கு" அப்படின்றாரு. ஒரு பேக்ல துணி எல்லாத்தையுமே இது போடுறாரு. இங்க யமுனா பயந்து போறாங்க. "ப்ளீஸ் நிவின் இப்படிலாம் பண்ணாதீங்க நிவின். வாய மூடின்னு போயிடு. இந்த வீடு உன்து தானே. இந்த வீட்லயே நீ இரு. ஆனா உன் கூட இருக்கணுன்ற தலையெழுத்து எனக்கு கிடையாது. இந்த மாரி ஒரு கேடு கெட்டவ கூட இருக்கிறதோட நான் எங்காவது போய் இருப்பேன். உன்ன பார்க்கவே எனக்கு அருவெறுப்பா இருக்கு. மரியாதையா மூஞ்சில முழிச்சிடாத. நீ ஏன் மூஞ்சில முழிக்க போற? நான் இங்க இருக்க போறதில்ல. அதனால உன் மூஞ்சில நான் முழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. போனா போதுன்னு சொல்லிட்டு நானும் வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து உன்ன வந்து போனா போது மன்னிச்சு நெறைய விஷயங்கள விட்டுட்டேன். ஆனா நீ எல்லை மீறி போயிட்ட. இதுக்கப்புறம் உன்ன விட்டுட்டேன்னா, இதுக்கப்புறமா நான் வந்து மனுஷனே கிடையாது. எப்போ விஜய்க்கு இவ்ளோ பெரிய துரோகத்த நீ பண்ணியோ, நீ என்ன வேணாலும் பண்ணுவ. சொல்ல முடியாது. என் மேல தலையில கல்ல தூக்கி கூட போட நீ வந்து தயங்க மாட்ட. அப்படிப்பட்ட ஆளா தான் நீ இருக்க. உன் கூட இருக்கிறதுக்கு உண்மையே சொல்லப்போனா எனக்கு பயமா இருக்கு. அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. அதிர்ச்சி அடையிறாங்க. "நிவின், நிவின் ப்ளீஸ் நிவின் என்னை விட்டு போகாதீங்க நிவின், நிவின், நிவின்" அப்படி சொல்ல "உனக்கு பயமா இருக்கா? உனக்கா பயமா இருக்கும்? இவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டா செய்ற நீ. உனக்கெல்லாம் பயம்னு சொன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. ச்சீ என் மூஞ்சில முழிக்காத" அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. "நிவின் ப்ளீஸ் நிவின் நிவின் இதுக்கப்புறம் இப்படி பேச மாட்டேன் நிவின். வாய மூடின்னு போயிடு. அதோட அவ்வளோதான்" அப்படி சொல்லிட்டு கையில அவங்க வந்து கைய வந்து பிடிச்சிருக்க கைய தூக்கி போட்டு உதறி விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கார் நிவின். இத பார்த்து யமுனா பயங்கரமா கதறி அழறாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம விஜய் எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு காவேரி காத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வக்கீல் வராரு. வக்கீல் கிட்ட வந்து காவேரி கேட்குறாங்க, "என்ன ஆச்சு? விஜய்க்கு வந்து கிடைச்சிருமா பெயில்?" அப்படின்றாங்க. தாத்தாவும் அங்கே வராரு. தாத்தா பார்த்துட்டு "என்னாச்சு சொல்லுங்க" அப்படி சொன்னோன்னே, இல்ல விஜய்க்கு பெயில் கிடைக்கல. அவர விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபைல் பண்ணதால ஒண்ணுமே பண்ண முடியல" அப்படின்னு சொன்னோன்னே அழறாங்க காவேரிம்மா. "அழாதம்மா காவேரி, சொன்னா கேளு" அப்படின்னோன்னே, யாராவது ஒருத்தர் போய் பார்க்கலான்னு சொன்னாங்க. "காவேரி நீ போய் பாரும்மா." "இல்ல தாத்தா, நேத்தே நான் போய் அவர பார்த்தேன். நீங்க தான் பார்க்காம இருக்கீங்க. நீங்க போய் பார்த்துட்டு வாங்க தாத்தான்னோன்னே, "இல்லம்மா பரவால்ல. நீ போய் பாரு. நீ பார்த்தா தான் அவனுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். நீ போம்மா" அப்படி சொன்னோன்னே, சரிங்க தாத்தா" அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து உள்ள போறாங்க. கிடைக்காத விஷயத்த சொல்றாங்க. அத கேட்டுட்டு வந்து, "நீ கவலைப்படாத காவேரி. சீக்கிரமா நான் வருவேன். ஏதாவது ஒரு வழி பிறக்கும்னு" வந்து விஜய் ஆறுதல் சொல்றாரு.